ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வார்? அற்புதங்களை அவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் அடைந்தால் அற்புதங்கள் தானாகவே நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அதாவது பரிசுத்தம் ஒரு வீட்டில் இருந்தால் அற்புதம் தானாகவே அந்த வீட்டில் நடக்கும். ஆகவே பரிசுத்தம் இல்லாதது என்னெல்லாம் அந்த வீட்டில் இருக்கோ எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அகற்ற வேண்டும். பரிசுத்தம் இல்லாத எதெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அகற்ற வேண்டும். நான் சொன்னேன் பாருங்கள், எசேக்கியா ராஜாவை குறித்து நீங்கள் வேதத்தில் படிக்கும் பொழுது அவன் ஆலயத்தை சுத்தம் பண்ணினான் என்று சொல்லி அங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஆலயத்தை அவன் சுத்தம் பண்ணினான். நினைக்கிறேன் 2 நாளாகமத்தில், இந்த நாளாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அதை குறித்து 29ஆம் அதிகாரத்தில் படிக்கிறீர்கள். 29ஆம் அதிகாரத்தில் ஆலயத்தை அவன் சுத்தம் பண்ணதை குறித்து 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா அவன் என்ன செய்தான் என்றால், அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு அவன் செம்மையானதை செய்தான். அப்படின்னா அதுதான் பரிசுத்தமாக வாழ்வதற்கு என்னன்னா முதல் படியாக இருக்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செம்மையானதை, ரைட் பிஃபோர் காட். கர்த்தருக்கு முன்பாக எதெல்லாம் சரியாக இருக்கோ அதை மட்டும்தான் செய்தான். தன் பார்வைக்கு சரியாக இருக்கிறது என்பது அல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு இது சரியானது தானா அப்படி என்கிறதை எப்படி தெரிந்து கொள்வது? How we could know this is the right thing before God. இது ஆண்டவருக்கு முன்பதாக சரியானது எப்படி என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பதாக இது சரியானது என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஒரு குழந்தை இது குடும்பத்து அப்பாவுக்கு முன்பாக, பெற்றோருக்கு முன்பாக இது சரியானது, அவர்கள் இதை அங்கீகரிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், வெல் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்று சொல்லத்தக்கதாக இருக்க வேண்டுமென அப்பாவிடத்துலையும் அம்மாவிடத்துலையும் கேட்டு செய்யலாம். அது இல்லைன்னா அவங்க தெரியும், இது செஞ்சா அவங்க ஏற்றுக்குவாங்க, இது ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மனசாட்சிக்கே தெரியும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் கான்சியஸ் நோ விச் இஸ் ரைட் அண்ட் விச் இஸ் ராங். நம்முடைய மனசாட்சி நமக்கு தெரியும், மனசாட்சி தெரியும். அப்போ அந்த மனசாட்சி அப்படின்னு ஒன்று பரிசுத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது, கான்சியஸ்னஸ். அப்போ நம்முடைய மனசாட்சி என்பது இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு எழுதும்போது இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் என்ன செஞ்சார்கள்? அவர்கள் நல்மனசாட்சியை அவர் கெடுத்து போட்டார்கள் அப்படின்ட்டு அங்கே நீங்கள் தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நான் படிக்கும் பொழுது, நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன செய்தார்கள்? சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம், இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ விசுவாசம் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன செய்தார்கள்? சேதப்படுத்தினார்கள். அப்ப நல்மனசாட்சியை சேதப்படுத்தினவங்களுக்கு என்ன விளைவு அப்படிங்கிறது 20ஆம் வசனம் சொல்லுகிறது. இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி இருக்கிறது. அப்படின்னா என்ன? நல்மனசாட்சியை கெடுத்தவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தூஷிப்பார்கள்.
அப்போ அந்த நல்மனசாட்சி இல்லாதவங்க சபையில் இருந்தாங்கன்னா அவங்க செய்கிற ஒரு வேலை என்ன தெரியுமா? அவங்க யாரை தூஷிப்பாங்க? எதனால சாத்தான்ட்டு ஒப்பு கொடுக்குறாரு? அவங்க சபையை தூஷிப்பாங்க, இல்லைன்னா பாஸ்டரை தூஷிப்பாங்க, சபைக்கு விரோதமாய் காரியங்களை பேசுவார்கள், சபைக்கு விரோதமாக பேசுவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் அப்பாவுக்கு விரோதமாக பேசுகிறவர்களாக இருக்கலாம், அம்மாவுக்கு பெற்றோருக்கு விரோதமாக பேசுகிறவங்களா இருக்கலாம், இல்லை கணவனுக்கு விரோதமாக பேசுகிறவங்களா இருக்கலாம். அவ்விதமாக அதாவது உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுன்னு சொல்லுவாங்க பாருங்க. நன்மை பெற்ற சபை, நன்மை பெற்றதான போதகராக இருக்கலாம், நன்மை பெற்றதான இடத்துல அங்கே அவர்கள் என்னவென்றால் எதிராக நடப்பது, தூஷிப்பது. அப்போ அந்த மாதிரி செய்யறதுக்கான என்ன? மனசாட்சியே இல்லையா அவனுக்கு அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தீங்களா, மனசாட்சியே இல்லையா? சில ஆட்கள் என்னன்னா அடுத்தவங்க பேரை கெடுக்கிற வேலையை செய்வாங்க, அடுத்தவங்க பேரை கெடுக்கிற வேலையை செய்வாங்க. எவ்வளவோ நன்மை பெற்றிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, நன்மைக்கு பதிலாக ஒரு நன்மை செய்யணும், அது செய்யாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டதான நிலைமையில் இருக்கிறதான சமயத்தில் அப்படிப்பட்ட மனசாட்சி இல்லாத ஆட்கள். மனசாட்சி இல்லாதவன் அவன் என்னென்னா தூஷிக்கிறது மாத்திரமல்ல, என்ன வேணுமானு துணிஞ்சு செய்வான், என்ன வேணுமானு துணிஞ்சு செய்வான். அதனாலே சபைக்கு கேடு உண்டாகும். சபையாக விசுவாசிகளாக இருந்தால் குடும்பத்துக்கு கேடு உண்டாகும். அப்படி இருக்கும் பொழுது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவர்கள் மேலும் மேலும் துணிகரமாய் பாவம் செய்யாதபடிக்கு, மனசாட்சி இல்லாமல் அவர்கள் துணிகரம் கொண்டு பாவம் செய்யாதபடி, மனசாட்சியிலே கடினப்பட்டு பாவம் செய்யாதபடிக்கு, தூஷியாதபடிக்கு அவளை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறான். அப்படி இப்படி ஒரு ஜெபம் இருக்கு. அப்போ என்ன செய்யலாம்? சாத்தான்ட்டு என்ன செய்யலாம்? ஒப்பு கொடுக்கலாம். சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் கையை காலை ஒடிப்பான். சாத்தான்ட்டு ஒப்பு கொடு, மாம்சத்தை சாத்தான்ட்டு ஒப்பு கொடுக்கணும். அவங்க ஆத்மா ரட்சிக்கப்படணும். அவங்க ஆத்மா ரட்சிக்கப்படும்படி அவங்களுடைய சரீரம் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்னா ஒரு தட்டு கொடுப்பார், ஒரு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார். அவங்க வாழ்க்கையில் உணரத்தக்கதாக ஒரு காரியத்தை கத்த செய்வார். அதன் மூலமாக அவள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாகும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம பேசினா, பொய் பேசினா, நம்ம திருடுனா, இதை செஞ்சா, இப்படி பண்ணா அடி விழுன்னு தெரியும். இப்போ மனசாட்சி அதுக்கு பிறகு உணர்வுள்ளதாக இருக்கும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நேரத்தில் நீங்கள் படிக்கிறதான சமயத்தில் நீங்கள் தாவீதை குறித்து படிக்கிறீர்கள். தாவீது அவன் என்ன செய்தான் என்றால், சவுலுடைய வஸ்திரத்தின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தமாக அவனுடைய மனம் அடித்து கொண்டே இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கும். அவன் சவுல் ராஜா அவனை கொல்லுவதற்காக துரத்தி அவனை கொல்வதற்காக அவன் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதான அந்த நாட்களில் ஒரு இடத்துல வருகிற சமயத்தில் சவுல் அங்கே சிக்குகிறான். இவன் ரகசியமா போய் என்ன செய்கிறான், அவன் வஸ்திரத்தின் தொங்கலை மாத்திரம் அறுத்து கொண்டு வருகிறான். இன்னும் அவங்க வச்ச ஈட்டி இதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறான். திருப்பி அதை கொண்டு அவன் என்ன செய்கிறான், கொடுக்கறத கேட்கும்போது கொடுக்குறான். பாரு, ஏன் நான் பக்கத்தில் வந்தேன், அவன் வஸ்திரத்தின் தொங்கலை அறுத்தது நான் தான், அந்த ஈட்டியை கொண்டு வந்து நான் தான், யாரையும் அனுப்பி இந்த என்ன செய்ய, ஈட்டியை வாங்கிட்டு போ. எவ்வளவு நல்ல மனுஷன் பாருங்க, எவ்வளவு நல்ல மனுஷன். ஆகவே தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அபிஷேகம் பண்ணவன் மேல் உன் கையை என்ன செய்யாதே. ஏன் நான் இன்னைக்கு காலையில் இப்படி பேசுனதில்லை, யாராவது ஆன்லைனில் கேட்குறவங்களுக்கு அது யூஸ் ஆகலாம், உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஆகவே மனசாட்சியை பற்றி இன்றைக்கி நான் பேசணும்னு நினைக்கவே இல்லை. இன்றைக்கி இதெல்லாம் நான் பேசணும்னு நினைக்கவே இல்லை. 1000 காரியம் பேசுறதுக்கு இருக்கிறது, ஆனாலும் ஆண்டவர் பேசுகிற காரியம் எதுவாக இருக்கிறது. ஆகவே நம் மனசாட்சியை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு காலத்தில் சினிமா போஸ்டில் பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு, அதாவது கண்ணில் சிலுவை போட்ட ஆட்கள், யாருக்கு விரோதமாக கொஞ்சம் பேசிட்டா இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு பேசின ஆட்கள் இங்கே சிலுவை போட்டாங்க. ஆனால் அதே வேளையில் மனசாட்சியில் சிலுவை போடலை.
மனசாட்சியில் சிலுவை போடலை. ஆகவே கடையில் வேலை செய்கிறவன் கடையில் அந்த ஓனரை கவுத்துறது, அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இங்கே அது ரெண்டகம். இல்லைன்னா துரோகம் பண்ணுதல், மனைவிக்கு துரோகம் பண்ணுதல், குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுதல், சபைக்கு துரோகம் பண்ணுதல், தேசத்துக்கு துரோகம் பண்ணுதல், எதுவாக இருந்தாலும் சரி நம்ம அப்படி செய்வோம் என்று சொன்னால் அது மகா பயங்கரமான பாவமாக இருக்கும். அது மனசாட்சி இல்லாததுனால செய்கிறது, மனசாட்சி இல்லாமல் செய்கிறது. ஒரு காலத்தில் ஒரு சின்ன ஒரு வார்த்தை கொஞ்சம் கோவப்பட்ட உடனே மனசாட்சி என்ன செய்தது, வாதிக்கும். உடனே சமாதானம் கெடும். சமாதானம் இல்லை, ஐயோ நான் பேசிட்டேன். இன்னும் சொல்ல போனால் எப்போ சமாதானம் கெடும் தெரியுமா? யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து பேச வருவாங்க பாருங்கள், வீட்டுக்கு வந்தாங்கன்னு பாருங்கள், சில வந்துட்டு போக மாட்டாங்க. சரி, நீங்கள் ஒரு காஃபி கொடுத்து பார்ப்பீங்க, அதுக்கு பிறகு திருப்பி ரெண்டாவது ஒரு காஃபி கொடுத்து பார்ப்பீங்க, 3 முறை காஃபி கொடுத்தாச்சு, அதுவும் போக இன்னொரு காஃபி குடிக்கிறீங்களா? கொடுங்க, அதுவும் முடிச்சுக்குவான். பிறகு பேசி 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 இருப்பாங்க. சரி, அப்புறம் நீங்கள் இன்னொரு காஃபி குடிக்கிறீங்களா? குடிங்க. கொடுத்துட்டு அடுத்தது என்ன, மத்தியானம் ஆயிடுச்சு, சரி மத்தியானம் ஆகிப்போச்சு, இனி சாப்பிட்டுட்டு போங்களாம். இவன் உட்காந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறது, உட்கார வச்சு என்ன பண்ண முடியும்? ரிமோட்டை கொடுத்து டிவி எதை பார்த்துட்டுன்னு சொன்னால் அவன் சினிமா பார்த்துட்டு இருப்பான். அது சரியாக வருமா? அதனால நீங்கள் உட்காந்து பேசுவீங்க, எப்படி இருக்காங்க அக்கா, எப்படி இருக்காங்க அண்ணன், எப்படி இருக்காங்க தம்பி, எப்படி இருக்காங்க அப்படின்னு பேசி 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 அப்புறம் என்ன பேச தெரியாமல் நம்ம வளர ஆரம்பிப்போம். நம்முடைய ரகசியங்கள் எல்லாம் கொட்ட ஆரம்பிப்போம். எதையோ பேசுவோம், அவங்கள பற்றி பேசுவோம், எங்களை பற்றி பேசுவோம், கடைசியில் பாஸ்டரை பற்றி பேசுவோம். அந்த விசுவாசி இந்த விசுவாசி எல்லாம் பேசி அவதூறு எல்லாம் பண்ணி முடிச்ச பிற்பாடு அவர் போயிடுவார். அவரெல்லாம் போன பிற்பாடு உங்கள் மனசு என்ன செய்யும்னா தெரியலையா? உங்கள் மனசு என்ன செய்யும்? ஒரு மாதிரி நீங்கள் பார்க்குறது பார்த்தாலும் என்ன சம்பந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. மனசாட்சின்னு ஒன்று கிடையாது பாஸ்டர். அது என்ன சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தை. மனசாட்சின்னு இருக்கா இல்லையா? பைபிள் இருக்கு, உங்களுக்கு இருக்கா? எத்தனை பேருக்கு மனசாட்சி இருக்கு? மனசாட்சி சரியா இருக்கான்னு கேட்குறேன். சரியா இருக்கா? ஒரு சின்ன விஷயம், கொஞ்ச நேரம் அதிகமாக பேசிட்டோம், ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டோம், ஐயோ அவனை கொடுத்து பேசிட்டோமே அப்படின்னு சொன்னால் உடனே ஐயோ நான் பேசக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன், பேசிட்டேன் அப்படின்னு உடனே ஆண்டோட்ட மன்னிப்புக்கிட்ட, ஆண்டவரே ஒன்று தப்பாக வந்துடுச்சு, இனிமேல் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வார்த்தையை நம்ம அளந்து அடக்கி கவனமாக பத்திரமா வாயை திறந்தோன்னா மனசாட்சிக்கு பிரச்சனையே வராது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். கை வைத்து கேளுங்க, ஆண்டவரே என் வார்த்தையினால் என் மனசாட்சி கெட்டு போகக்கூடாது, என் வார்த்தையினால் என் மனசாட்சியை நான் கெடுத்துடக்கூடாது. ஓ ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அசுத்தம் வந்து விடக்கூடாது. ஆகவேத்தான் நான் கடந்த நாளுக்கு நான் சொன்னேன், ஆண்டவர் அற்புதத்தை வானத்தையும் பூமியும் படைத்தார் அப்படின்னு சொன்னால் 3 காரியங்கள் நான் சொன்னேன். ஒன்று என்னென்ன, இந்த சிந்தை, நல்ல சிந்தை, நல்ல மனோபாவம், இந்த ஆட்டிடியூடை நீங்கள் சரியாக வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கொண்டு நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். உங்கள் நினைவை சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள் நினைவு சரியாக இருக்கும் என்றால், உங்கள் நினைவை பரிசுத்தப்படுத்தி சிந்தையை பரிசுத்தப்படுத்திக் கொள்வென்றால், உங்கள் சிந்தையிலே மேட்டுமை இல்லாமல் காத்து கொண்டால், உங்கள் சிந்தையிலே தாழ்மை இருக்கும் என்று சொன்னால், உங்கள் சிந்தையிலே அசுத்தம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் நினைக்கிறதையே நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவர் செய்கிறவர். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களா சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்ம நினைச்சதையே கர்த்தர் செய்வார். அந்த மாதிரி தான் ஒரு வீடு இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சேன், ஆனால் அந்த மாதிரியே வீட்டு கொடுத்தார். யாராவது சொல்ல முடியுமா? அதுக்காக நீங்கள் ஜெபம் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, ஜெபம் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. எனக்கு இன்றைக்கி ஞாபகத்தில் இருக்கிறது, நான் சென்னை ஏர்போர்ட்டில் நான் 1996 நினைக்கிறேன், 1996 அந்த டைமில் ஏர்போர்ட்டில் நான் ஒரு கார் பார்த்தேன். அந்த கார் அப்போ எனக்கு ரொம்ப கண்ணுக்கு பிடிச்சது. என்னென்னா அந்த லான்சர் அப்படின்னு சொல்லி அந்த
அந்த கார் பேர். பார்த்தோன்னே நல்ல கலராக இருந்துச்சு. நல்ல கலர்னு சொன்னால் நல்ல கலர், அவ்வளோதான். நல்ல கலர். அதை பார்த்தோன்னே அது மனசில் இச்சை அதில் இச்சிப்பதல்ல, இந்த மாதிரி காரணத்துக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கேன், முதுவலிக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அந்த காரை பற்றி யோசித்தேன். சில மாதங்களில் ஒரு எனக்கு ஒர்க் ஷாப்பு மெக்கானிக் ஒருத்தர் உண்டு. அப்போது பழைய என்னுடைய ஃபியட் கார்கள் இருந்துச்சு, அதை ரிப்பேர் பண்ணி தர்றவர். அப்போ அவர் கொண்டு வந்து ஃபோன் பண்ணிட்டு சொன்னார், பாஸ்டர் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் இருக்குது, வாங்கிக்கிறீங்களா அப்படின்னாரு. சரி கொண்டு வாங்க அப்படின்னேன். அதை கொண்டு வந்த போது பார்த்தா சேம் அதே கலர், அதே கார். கத்திர சோத்திரம் நல்லலோயா. அப்போது அதை ஓட்டி பார்த்தா எனக்கு முதுகுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு, சுகமாக இருந்துச்சு. அதை குறைஞ்ச விலையில் கர்த்தர் கொடுத்தார். குறைஞ்ச கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. இப்போ பிரதர் அருள்தாஸ் தான் அப்போ என்ன சொன்னார்னா, பாஸ்ட் இது வாங்கிடுவோம், நான் பேங்கில் லோன் போட்டு தரேன்னாரு. அதை பணத்துக்கு கரங்களை வைத்து கர்த்தர் மையப்படுத்துமா. எப்படிலாம் கர்த்தர் காரியங்களை செய்கிற பார்த்து நம்ம நினைக்கிற காரியங்களையும் கர்த்தர் நமக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் நினைப்பு சரியாக இருக்கணும். எவனை காலை வாரலாம்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் காலை அவர் வாரிடுவார். ரைசலான் சில நினைப்பெல்லாம் எப்போ காலை வாரலாம், எப்போ பாஸ்டர் காலை வாரலாம் அப்படின்னு நினச்சா அவர் காலை மாறிடுவார், பிடுங்கிடுவார், ஃபீஸ் பிடுங்கிடுவார். அதனால் நம்ம நல்ல நினைப்பு உள்ளவங்களாக இருக்கணும், நல்ல சிந்தை உள்ளவங்களாக இருக்கணும். தூய சிந்தை கையை வைத்து ஆண்டவர்கிட்ட கையில் தள்ள கை வச்சு நீங்களே சொல்லி ஜோமன், ஆண்டவரே என் சிந்தை என் சிந்தை என் சிந்தை சரியாக இருக்கணும்ப்பா, என் சிந்தை சரியாக இருக்கணும், என் சிந்தை சரியாக இருக்கணும். ஒரு மனம் ஒற்றுமை தாழ்மை ஆண்டவரே உள்ள சிந்தையாக இருக்கணும், எரிச்சல் இருக்கக்கூடாதப்பா. ஸ்தோத்திரம். என் சிந்தையை காத்துக்கொள்ளுங்க. யாருக்கு விரதமாக நான் நினைக்கவே கூடாது, எந்த தீமையும் நான் நினைக்காம நீ காத்துக்கொள்ளுவீராக. ஸ்தோத்திரம். அது இன்னொன்று சொன்னோம் பாருங்க. அதாவது ரெண்டாவது ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்போது எதனால் செஞ்ச? வார்த்தையினால் செஞ்சார். உண்டாக கடவுள்னார், உண்டாயிடுச்சு. உண்டாக கடவுள்னாரு. நான் சொன்ன நினைச்சா நடக்கும், நீங்கள் சொன்னாலும் நடக்கும், நீங்கள் சொன்னால் நடக்கும். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? உன் கைகளை வச்சா வியாதியஸ்தர் சுகம் ஆகணும்னா உன் கையை நீங்களே பார்க்கணும், சுத்தமாக இருக்கான்னு பாருங்கள். பாஸ்டர் கைகளை கழுவிட்டு தான் வந்தேன் அந்த சொல்லலை. என்ன லஞ்சம் வாங்காத கையாக இருக்கணும், தசோபாகம் கொடுத்த கையாக இருக்கணும், அதே போல் வரதட்சணை வாங்காத கையாக இருக்கணும், வாங்கின திருப்பி கொடுத்த கையாக இருக்கணும். உங்கள் கை சுத்தமாக இருக்கணும். அநியாயமாக சம்பாதிக்காத கையாக இருக்கணும், கள்ள கணக்கு எழுதாத கையாக இருக்கணும், கள்ள கையெழுத்து போடாத கையாக இருக்கணும். அப்படி உங்கள் கை சுத்தமாக இருக்கா? எல்லாரும் அந்த கையை கொஞ்சம் பாருங்கள். இப்படி பார்த்தா தெரியாது, இப்படி பார்த்தா தெரியாது. ஆனால் அதே வேளை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் கைகளில் அசுத்தம் இருக்குமானால். ஆபிரகாமை பற்றி நீங்கள் படிக்க முடியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் ஆபிரகாமை குறித்து படிக்கிறீர்கள். எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமை குறித்து நீங்கள் 18வது அதிகாரத்தில் என்று நினைக்கிறேன், 14வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. 14வது அதிகாரத்தில் 23வது வசனம். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். இப்படி யாராவது உயர்த்த முடியுமா? ஆபிரகாம் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அதுக்கு முன்னாலே சொல்றான். அதுக்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எது வர வேண்டியதோ, கர்த்தருடைய பார்வைக்கு எது செம்மையாக இருக்கிறதோ அது மாத்திரம் நம்ம கை செய்யணும். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தும். அதை மாத்திரம் நம்ம வாங்கி கொள்ள வேணும். பிரைஸ் தி லார்ட். அவ்விதமாக அவன் சொல்லிட்டு கீழே சொல்ற, வாலிபர் சாப்பிட்டது போக
மீதி என் பங்கு மாத்திரம் வந்தா போதும், புருஷருடைய பங்கு மாத்திரம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் முன்பாக தன் கையை உயர்த்துகிறான். யாருக்கும் கர்த்தருக்கும்பாக உயர்த்துகிறான். அப்படி கையை உயர்த்தினா நம்ம கை சுத்தமாக இருந்தால் நீ கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஏன் ஆசீர்வதிக்கவில்லை என்றால் உன் கை சுத்தமாக இல்லை, உன் கை சுத்தமாக இல்லை. ஆகவே கை சுத்தமாக இருக்கணும். அது மாத்திரமில்லை, நான் சொன்னேன் கைகளை வைத்தால் என்ன செய்யும்? வியாதி சுகமாகிறது மட்டும் அல்ல, நீங்கள் சொன்னால் பேசுவின் நாமத்தில் பிசாசு போன்னா அது என்ன செய்யும்? நீ சொல்ல நடக்கும். சாத்தான் உங்கள் வார்த்தையை கேட்டு பயப்படுவான். இப்போ சாத்தான் அவன் ஜோடு அவங்க வீட்டில் குடியிருக்கிறான். கிச்சனில் ஒரு சாத்தான் குடியிருக்கிறான், பெட்ரூமில் 2 குடியிருக்கிறான். கிச்சனில் குடியிருந்து அங்கே என்ன பண்ணுறான்னு சொன்னால் சமையல் பண்ணுற சமயத்தில் புத்தியை கெடுத்து அங்கே சமையலை நாசம் பண்ணிடுறான். அப்புறம் டைனிங் ஹாலில் வர சமயத்தில் சமையல் சரியாக இல்லை. அப்புறம் புருஷன் வரும்போது சரியான சண்டை நடக்கிறது. நான் நல்லா தான் போச்சு, என்ன ஆச்சு? நான் நல்லா தான் சமைக்க ஆரம்பித்தேன், ஆனால் எப்படி இந்த உப்பு ஜாஸ்தியாக போச்சுன்னு தெரியலையே, எப்படி இந்த மிளகாத்தூள் அதிகமாக போட்டேன்னு தெரியலையே. அதுதான் பிசாசு அங்கே இருக்கிறான். ஒருவேளை பக்கத்து வீட்டில் இருக்கிற மந்திரவாதம் பண்ணியிருப்பானோ, என் வீட்டில் அடிக்கடி சண்டை வருது, தூக்கம் வரல, காலை பிடிச்சி பிசாசு இழுக்கிறான். ஏன்? எதனால? அதாவது உங்களுடைய சாத்தான் உங்கள் வீட்டில் அவன் இருக்கிறான் அப்படின்னா பிரச்சனை வரத்தான் செய்யும். பிசாசை துரத்துவீர்கள். ஆமென். உங்கள் கை சுத்தமாக இருந்தாலே, உங்கள் வாழ்க்கை சுத்தமாக இருந்தால், உங்கள் சிந்தை சுத்தமாக இருந்தால், உங்கள் வாய் சுத்தமாக இருந்ததுன்னா பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லைகளில் எங்கேயும் வரவே மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாராவது பில்லி சூனியம் பண்ணால் கூட திரும்ப அது அங்கன போய் தாக்குமே தவிர உங்களை அது தாக்கவே தாக்காது. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஆண்டவரே என் பரிசுத்த வாழ்க்கையை தாங்கப்பா, நான் சுத்தமாக இருக்கணும், நினைவு சுத்தமாக இருக்கணும், அடுத்து என் வார்த்தை சுத்தமாக இருக்கணும். நம்ம சரிப்படணும்னா கர்த்தனுக்கு அற்புதம் செய்யணுமா, நமக்கு வாழ் வரணுமா, நமக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வர வேண்டுமா, அல்ல வீடு வசதியெல்லாம் வாலாகாமல் என்ன செய்வாய்? மேலாவாய். கீழாகாமல் மேலாவாய். எல்லாம் நம்ம உட்காந்து கடன் வாங்கிக்கிட்டு என்ன செய்கிறோம்? ஒழுங்கா ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. நீ ஒன்று சரிப்படுத்து, உன்னுடைய சிந்தையை சரிப்படுத்து, உன்னுடைய கையை நீ சரிப்படுத்து, உன்னுடைய வார்த்தைகளை நீ சரிப்படுத்து. வாயில் வர்றதெல்லாம் கெட்ட வார்த்தை, வாயில் வர்றதெல்லாம் பொய், வாயில் வர்றதெல்லாம் உருட்டு. அந்த வார்த்தை தான் நிறைய சொல்லுவாங்க. உருட்டுறான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? உருட்டு, அப்புறம் புரட்டு. இந்த உருட்டு புரட்டு எல்லாமே இருக்குது, விசுவாசிகிட்ட தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. விசுவாசிகிட்ட உருட்டுகிறது புரட்டுறது இதெல்லாம் நாவல் இருக்கும்னா ஒரு நாளும் தரித்திரம் போகவே போகாது. ஒரு நாளும் உங்கள் வீட்டை விட்டு பிசாசு போகவே மாட்டான். அது நடக்கணும்னு சொன்னாங்க. கர்த்தர் உங்களை அற்புதம் செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வாதம் அற்புதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அற்புதமாய் கர்த்தர் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அற்புதமாய் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். அற்புதமாய் தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். அப்படி செய்யணும்னா உங்கள் வார்த்தைகள், ஆண்டவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாக்கடவுது. வெளிச்சம் என்னெல்லாம் சொன்னார் அப்படி நடந்ததா இல்லையா? சூரியன் உண்டா கடவுள்னா சூரியன் உண்டாயிடுச்சு. சூரியனே அவர் வார்த்தையில் உண்டான அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் வார்த்தையில் பரிசுத்தம் உள்ளவர். அவர் வார்த்தை சத்தியம் உள்ளது. நம்முடைய வார்த்தையில் சத்தியம் இருக்கும் என்று சொன்னால் நம்ம வாயை நல்ல போகும்போது என்ன செய்யணும்னு சொன்னால் திண்டுக்கல் போட்டு ஒன்று வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க. இனிமே ஆண்டவரை தேவையில்லாமல் இந்த வாயை திறக்கவே மாட்டேன். யோசித்து இந்த மைண்டுக்கும் இந்த நாக்குக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும், கனெக்ஷன் இருக்கணும். சொல்கிறவங்க எத்தனை பேர் புரியுது? இதுக்கும் அந்த நாக்குக்கும் சம்மந்த கனெக்ஷன் இல்லைன்னா அதுக்கு பேர் பைத்தியம்னு பேர். அதாவது சில லூஸ் கான்டாக்ட் இருக்கும். மைண்டுக்கும் நாக்குக்கும் லூஸ் கான்டாக்ட் இருக்கும். அதுக்கு பேர் அரை லூஸ்ன்னு பேர். என்ன ஒரு அரை லூஸ் மாதிரியே பேசுறது, அரை லூஸ் மாதிரியே என்ன பேசுறேன்னே தெரியாது. ஏதோ வாயில் வந்ததை பேச வேண்டியது இல்லை.
ஒரு முறைக்கு 4 முறை யோசித்து பேசணும். ரைசலாட். உங்கள் வாயிலேருந்து வார்த்தையே எடுக்க முடியாது. எனக்கு மருமகனை பற்றி சொல்லுவாங்க, ஒரு வேர்ட்ஸ், அதாவது மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அப்படின்வாங்க. மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு சில போகிற இடங்களில் உட்காந்து வாயை விட்டுற மாட்டார், ரொம்ப பேசாமல் இருப்பார். ஆனால் ரொம்ப ஷார்ப்பு ஆள். அந்த மாதிரி என்னன்னு சொன்னால், சும்மா நம்ம உட்காந்து ஒரு இடத்துல போயிட்டோன்னா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அலப்புகிற வாய், அலப்புகிறவனாக இருக்கக்கூடாது. நீதிமொழியில் படிக்கிற நீதிமொழியின் புத்தகத்து இதெல்லாம் வாயை பற்றி நிறைய சொல்லியிருக்கு, நிறைய சொல்லியிருக்கு. கையை வைத்து நாவில் கை வச்சு இப்போ ஜெபம் பண்ண வேண்டாம், நாக்கு பிடிச்சி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லவா? இல்லை, ஆண்ட சமூகத்தில் என்ன செய்யுங்க, அப்படியே கை வச்சு சொல்ல, ஆண்டவரே எல்லாம் கை வைங்க, உதடு மேலே கை வச்சு, எல்லாரும் கை வைங்க, உதடு மேலே கை வச்சு, ஆண்டவரே இந்த வாயை காத்துக்கொள்ள எனக்கு கிருபைதார், உன் வாயை காத்துக்கொள்ள கிருபைதார், என் வாயை காத்துக்கொள்ள கிருபைதார், என் வாயை காத்துக்கொள்ள கிருபைதாரம். என் வாயினால தான் நிறைய பிரச்சனை. ஹல்லேலூயா. உன் இருதயத்தை எல்லாம் காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்தின் ஜீவ ஊற்று என்ன செய்யும், புறப்படும் என்று சொல்லப்பட்டு. ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏன் வல்லமை இல்லை, ஏன் ஜீவன் இல்லை? செத்து கிடக்கிற வாழ்க்கை, ஜீவன் இல்லாத வாழ்க்கை. காரணம் என்னன்னா, உங்கள் வாயினால் உங்கள் வாழ்க்கை கொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஆத்மாவை நஷ்டப்பட்டிருக்கிறது. ஆகவே சமயம் எனக்கு இல்லை, அதனால் நான் முடிக்க போகிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்கிற சமயத்தில் 3வது ஒரு காரியத்தை நீங்கள் இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கணும். நான் இருக்கிறத சொன்னது தான். என்ன தெரியுமா? அவர் 7ஆம் நாளை 6 நாளில் எல்லாவற்றையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார், அதை பரிசுத்தமாக்கிறார். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சரியா நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு குறித்த காலத்துக்குள் ஒவ்வொன்றையும் நீங்கள் முடிக்கக்கூடிய அளவில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருந்தால், நீங்கள் செயல்படுகிற காரியங்களில் சுறுசுறுப்பாய் செயல்படணும், எஃபிஷியண்டாக செயல்படணும், நேர்த்தியாக செயல்படணும், குறித்த காலத்தில் நீங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வேலையை கொடுத்தா என்ன செய்வான்? ஒரு வேலையை கொடுக்குறாங்க, எப்போ சார் கொடுப்பீங்க? 1 வாரத்தில் கொடுத்துருவேன்னு சொல்லுவான். ஆனால் 9 வாரம் ஆனாலும் கொடுக்க மாட்டான். உன்னுடைய கம்பெனிக்கு ஆள் வருமா? உன் ஃபேக்ட்ரிக்கு திருப்பி ஆள் வந்து ஆர்டர் கொடுப்பானா? அவன் திரும்ப வருவானா? குறித்த வேலையில் சொல்கிறதுக்கு முன்னால் வேலையை முடிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நேரம் வருகிறேன்டா, அந்த நேரத்தில் பங்க்சுவாலிட்டி கரெக்டாக போய் நிற்கணும். சில ஆட்கள் 9 மணிக்கு வரேன்னு சொல்லுவாங்க, ஆனால் 10 மணிக்கு போய் நிற்பாங்க. அப்படின்னு இல்லை, 9 மணிக்குன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாலேயே போய் நிற்கிற ஆட்களாக இருக்க வேண்டியது அவசியம். அதாவது என்னுடைய மகள் மறுபடியும் அவங்க அலாஸ்காவுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. திடீர்னு பிளான் பண்ணாங்க, அப்போ அந்த வீடு விற்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த வீடு விற்கிறதுக்காக ரியல்டரை கூப்பிட்டா, அந்த ரியல்டர் வர்ற டைம் எல்லாம் நான் கவனித்தேன். 5 நிமிஷத்துக்கு முன்னால் சொன்னதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால் கரெக்டாக அங்கே வந்திருப்பாங்க. வெள்ளைக்காரங்க நீங்கள் அமெரிக்காவில் போய் கேளுங்க, இந்தியன்ஸ் எப்படின்னு கேளுங்க. பேட் பீப்புள். டைம் கீப்பப் பண்ணவே மாட்டான். டைமை கீப்பப் பண்ணாதில் அதாவது அவார்டு வாங்குகிற ஒரே ஆட்கள் இந்திய ஜனங்கள். கீப்பப் பண்ணவே மாட்டான். ஆலயத்துக்கு வர்றது அப்படித்தான், வேலைக்கு போகிறது அப்படித்தான். ஒரு காரியத்தை சொன்னாலும் அந்த கரெக்டாக டைமுக்கு செய்கிறதே இல்லை. கை வைத்து கேளுங்க, ஆண்டவரே நான் நேரத்தில் கவனமாக இருக்கணும், நேரத்தை நான் பரிசுத்தப்படுத்தணும்ப்பா, டைம் கீப்பப் பண்ணணும் ஆண்டவரே. அதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் எழுப்பி நின்று தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கேளுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தணும்ப்பா, உன்னுடைய பார்வைக்கு நான் செம்மையானதை செய்யணும், எதெல்லாம் எனக்குள்ளால்
அந்த ஆலயத்துக்குள்ளால சேக்கியா ராஜா அவன் எதெல்லாம் இல்லை அவை வைக்க வேண்டாத காரியம், இருக்க வேண்டாத காரியங்கள் அவற்றையும் எடுத்து அவன் தூர எறிந்து போட்டானோ, கீதரோன் ஆற்றிலே கொண்டு போய் போட்டானோ, சுட்டரித்து போட்டானோ. அதே போல் இந்த வேளையில் ஆண்டவரை எனக்குள்ளே தேவையில்லாமல் இருக்கிறதான சிந்தனைகள், தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத செயல்பாடுகள், எல்லாவற்றையும் செம்மை இல்லாதவைகள் எல்லாவற்றையும் நான் அப்புறப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. நீர் எனக்கு துணையாக இருந்து செயல்படுவீராக. என் வாழ்க்கை பரிசுத்தமடையட்டும் ஆண்டவரே. நான் நினைக்கிற காரியமே நடக்கத்தக்கதான அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்க முடியுமே. நான் பேசுகிற காரியங்களே அற்புதமாய் நடக்க முடியுமே. ஓ ஹல்லேலூயா. நேர்மறையாய் பேசத்தக்கதான வார்த்தைகளை என் வாயிலே தருவீராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கைகளை போய் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. Glory, 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 glory to God. Thank you Jesus. Hallelujah. பரிசுத்தமானவரே. ஆமென். Hallelujah. Glory to God. அந்த பாடலை இங்க போடும்படி கேட்கிற பரிசுத்தமானவரைங்கிற எல்லாம் நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம பாட போகிறோம். Hallelujah. Glory to God. உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமானவரே, கருணையின் நாள் கடலே, கிருபையின் உறைவிடமே, ஆறுதல் அளிப்பவரே, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி பாடுங்க. ஜெபமாய் இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக. கிருபையின் உறைவிடமே, ஆறுதல் அளிப்பவரே, நாதா நீ போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு, நாதா நீ போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. நாதா நீ போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு. நாதா நீ போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு. The travel of the journey of the holy life. Oh hallelujah. பரிசுத்த வாழ்க்கை ஒரு பயணம். இந்த நல் பயணத்திலே கை வைத்து எல்லாரும் கிருபை போதும் எனக்கு. என் வாழ்க்கை பயணத்திலே சொல்லுங்க. பாருங்கள் சுமக்கும் போது சோராமல் ஓடிடுவே, தம் கிருபை போதும் எனக்கு. என் வாழ்க்கை பயணத்திலே பாருங்கள் சுமக்கும் போது சோராது ஓடிடுவே, தம் கிருபை போதும் எனக்கு. உடைய கிருபை போதும் அப்பா, உடைய கிருபை தாங்க. பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு தேவனுடைய கிருபை தேவை. உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் கேளுங்கள். ஓ உம்முடைய கிருபை
எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கை பயணத்தில் பரிசுத்தமாய் நாங்கள் ஜீவிக்க எங்க நாவின் வார்த்தைகளை, எங்கள் இருதயத்தின் தியானம் எல்லாம் உமக்கு பிரீதியா இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எப்படியாவது பரலோக ராஜ்யத்தில் வந்து சேரக்கூடிய தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கேட்ட வசனத்தை அப்படியே விட்டு விடுகிற ஒரு அனுபவம் அல்ல ஆண்டவரே. எந்தெந்த காரியத்தில் நாங்கள் சீர்பட வேண்டுமோ அந்தந்த காரியத்தில் சீர்படும்படியாக உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் வீடகமானவர், அவரும் துணையும் வீடகமானவர். உடுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். உடுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணை வீடகமானவர், அவரும் துணை வீடகமானவர். சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.